ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான போஜிகிரி சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபைட்டிங் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த அனிமே பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கதையிலுமே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறதுனால இந்த அனிமே ரொம்பவே சூப்பராக தான் போகும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கதையை டிசைட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போஜிகிரி சீசன் 1 எபிசோட் 1. இப்போ நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. புது ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான். அங்க இருக்கிற பொண்ணுங்க கிட்ட போய் எப்படி பேசி கரெக்ட் பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. டைமாச்சு சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்புன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சில பசங்க தண்ணி அடிச்சுட்டு ட்ரெயின்லயே படுத்து தூங்கிருந்தாங்க. உனக்கு அந்த சத்தம் கேக்குது, இங்க ஏதோ பேய் இருக்குன்னு நினைக்கிறேன்னு ஒரு பையன் சொன்னப்போ போதையில வளராதடான்னு இன்னொரு பையன் சொன்னான். உண்மையிலேயே சவுண்ட் கேட்கவா அவங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்காங்க. இந்த ட்ரெயின்ல இருக்கிற சொல்லப்படுற ஹோங்கி பீப்புள் அப்படிங்கிறவங்க லைஃப் ஃபுல்லா ஃபைட்டிங் மட்டும் பண்ணி அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் பீக்கா அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லெஜண்ட் ஸ்டோரி தான் இது. பரவாயில்ல மறக்காரா, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் தெரியுற அப்படின்னு மீனட்டோ காயை சேர்ந்த ஒரு பையன் கூட சீக்கிரமா பையன் ஃபைட் பண்ண ரெடி ஆகுறான். இந்த ரெண்டு பேருமே டாப் ஸ்பாட்காக தான் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு டீச்சர் சொல்றாரு. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். இங்க ஏதாச்சும் ஹாட்டான பொண்ணுங்க இருக்காங்களான்னு கேட்கவும் இருக்காங்களே டீச்சர் சொல்றாரு. அப்ப இந்த வருஷம் நான் சிங்கிள் கிடையாது. நம்ம ஹீரோ கிளாஸுக்கு போய் பார்த்தா கிளாஸ்ல இருக்கிற எல்லா ரவுடி பசங்க தான். என் பேரு டோபோஷிபி ஆரஜின் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா எவனும் கண்டுக்கிடல. கிளாஸ்ல ஒரு கியூட்டான பொண்ணு இருக்கா. நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. ஆரஜின், என் பேரு ஜீன் மாஹரோ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். இருக்கா அப்ப எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சா ஜீன் ஆரஜின் ரிவர்ஸ்ல படிச்சாலும் ஒரே பேர் தான் வரும். நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். சிகுமோட ஆள் வந்து ஆடி வாங்கி கீழே விழுறான். மீனட்டோ காயில இருக்கிற பையன் தான் வின் பண்றான். அதுக்குள்ள எங்க ஸ்கூல் முடிஞ்சது. அரஜின், நம்ம வீட்டுக்கு போற வழி ஒன்னா இருந்தா நம்ம ஒன்னா நடந்து போவோமா அப்படின்னு கேட்டுட்டு கிளம்புறா. என் வீட்டு பக்கம் உள்ள டால்டாவோ கூடவே வர அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடி போனா அங்க இருக்கிற ஒரு ரவுடி பையன் நம்ம ஹீரோவோட காலை தட்டி விட ட்ரை பண்ணுவோம். நம்ம ஹீரோ கீழே விழாம சமையா நின்றுதான். என்ன புது தம்பி, எங்களை பார்த்து ஏன்பா பயந்து ஓடுற அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பசங்க அவனை பிடிச்சிருந்தாங்க. மேல வெள்ள காக்கா பறக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடி வந்துருந்தான். வின் பண்ணிட்டு வந்தா அந்த மீனட்டோ காய் பையன் மேல போய் மோதுறான். போச்சு, நீ அவன்ட்டியா மாட்டிக்கிடணும் அப்படின்னு இவனை துரத்துற ரெண்டு பேர் சொல்றாங்க. பார்த்தா அரஜின், நீயா இது, என்னால நம்பவே முடியல, நீ எப்ப திரும்ப வந்த, என்னப்பா என்ன மறந்துட்டியா, நான் தான் மாட்டக்காரான்னு சொல்லவும் அந்த மாட்டக்காராவா இது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம பார்த்து 5 வருஷமாச்சு எப்படி இருக்குன்னு கேட்கவும் நம்ம ஹீரோக்கு அவனை பார்த்ததுல சந்தோஷமே இல்ல. ஆரா ரொம்பவும் ஸ்ட்ராங்கா நம்ம தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த மாட்டக்காரா சொல்லவும் இவனா பார்த்தா அப்படி தெரியல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு எதுவும் பேசாம அங்க இருந்து ஓடி வந்துட்டான். போச்சு, மாஹரோவை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். ட்ரெயின்ல எதையோ பார்த்து பயந்து ஓடுனவங்க நம்ம ஹீரோட அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி போச்சு, என் மருமவளை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கவும் நம்ம ஹீரோ வைக்கப்படுறத பார்த்து ஒரு கியூட்டட் பொண்ணு பாத்திருக்கியான்னு அவங்க அம்மா கேட்கவும் அம்மாவை கொஞ்சம் கியூட் தான் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோட அம்மா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறதுனால நம்ம ஹீரோவை சூப்பராவே சமையல் பண்றான். சீக்கிரமால தோத்து போன அந்த பையன் லீடர் கிட்ட போயிட்டு அந்த பையன் ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தாங்க, நம்ம ஃபைட் மூலமா நான் நிறைய கத்துக்கிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மாட்டக்காரா சொல்லியிருப்பான். உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போலன்னு அந்த பாஸ் கேட்கவும் ஆமா பாஸ், அவன் ரொம்ப நல்ல பையன் பேசிட்டு இருக்காரு. பாஸ் அவன் மூஞ்சிலே ஒரு கிக்க விடுறான். டிவில பிரீஸ்டர் புத்திஸ்டர் லவ் பண்ற ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஹீரோ அம்மா பாக்குறாங்க. மாட்டக்காராவை சின்ன வயசுல நிறைய பசங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருந்திருப்பான். அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா அவங்க அம்மா சீரியலை பத்தி கத்திட்டு இருக்காங்க. அந்த கியூட்டான பொண்ணு இன்னைக்கு கிளாஸ்க்கு வரலையே நம்ம ஹீரோ சோகமா இருக்கான். லஞ்ச் பாக்ஸ்ல ஏமா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க நம்ம ஹீரோ நினைச்சா அது ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கியூட்டான பொண்ணு நம்ம ஹீரோ கூட உட்காந்து சாப்பிடுறா. கிளாஸ்க்கு போலியா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் உன் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சாரி ஜின், நேத்து சில பசங்களால உன் கூட வர முடியலன்னு சொல்லவும் என்ன மாஹரோனே கூப்பிடு ஆரா அப்படின்னு சொல்றா. அப்படியா, சரி மாஹரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. சாட்டர்டே ஃப்ரீயான்னு கேட்கவும் என்ன டேட்டிங் கூப்பிடுறியா நம்ம ஹீரோ கேட்டா. ஆரா ஜின் அப்படின்னு சொல்லி மாட்டக்காரா கூப்பிடுறான். நம்ம ஹீரோ அவனை கண்டுக்கிடாம போய்தான். அவன் ஸ்ட்ராங் மாதிரி தெரியலையா அந்த இன்னொரு பையன் கேட்கவும் ஆராவும் நான் சின்ன வயசுல ஹோங்கி பர்சனாக ட்ரைனிங் எடுத்திருக்கோன்னு சொல்லவும் அந்த லெஜண்ட் ஸ்டோரி எல்லாம் நீ நம்புறியா அப்படின்னு அந்த ப்ளூ ஹேர் பையன் கேட்கும்போது மாஹரோவை பத்தி அந்த பையனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் போய் சொல்றேன்னு ஒரு பையன் போகும். அந்த ஆரஜின் தான் ஸ்ட்ராங்னு சொன்னானே, என்ன நடக்குன்னு பாப்போம் அப்படின்னு இன்னொரு பையன் தடுத்துருதான். லவ் ஸ்டோன் நம்ம ஹீரோ கடையில ஒண்ணு வாங்கினா ரெண்டு பசங்களும் நம்ம ஹீரோவை கேமிங் ஆர்க்கேடுக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கான். வேற சில ரவுடி பசங்க வரவும் நம்ம ஹீரோவை தனியா விட்டுட்டு அந்த ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிருந்தாங்க. ஏய் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா பின்னாடி வந்து அந்த ரவுடி பசங்க கை தட்டிட்டு உன்னை பார்த்தா மீனட்டோ காய் மாதிரியோ தெரியல, சீக்கிரமா மாதிரியோ தெரியல, என்ன தைரியம் இருந்தா எங்க ஏரியால வந்து விளையாண்டுட்டு இருப்ப, நீ தான் லக்கி வின்னர், ஏன்னா நீ எங்க கிட்ட மாட்டின 100வது ஆள் அப்படின்னு நம்ம ஹீரோட ட்ரெஸ் கழட்டிட்டு விட்டுருந்தாங்க. மாட்டுக்காரா சொன்ன லெவலுக்கு இவன் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மாட்டி விட்ட பசங்க சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டீச்சர் லவ் ஹோட்டலுக்கு வெளியே நின்று தங்கிட்டு இருக்காரு. பசங்க வரதை பார்த்துட்டு உள்ள போயிருந்தாரு. வெல்கம் சார், உங்களுக்கு எந்த பொண்ணு குட்டி வேணும்னு கேட்கவும் மிஸ் ஜாஸ்மின் அவர் சொல்றாரு. இதாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த துரத்தன பசங்க நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கவும் நம்ம ஹீரோ ட்ரெயின்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறான். ட்ரெயினோட கதவையை உடச்சுக்கிட்டு வரானுங்க. அங்க ஒரு பாக்ஸ்ல இருந்து துப்பாக்கி கீழே அவ்வளவு கிட்ட வந்து சுட்டுருவேன்னு சொன்னா டேய் பொம்மை துப்பாக்கியை வச்சுட்டு என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்க சிரிச்சிட்டு இருந்தா. நான் சீரியஸா சொல்றேன், கிட்ட வராதிக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷூட் பண்ணுவோம். புல்லட் பவுன்ஸ் ஆகி நம்ம ஹீரோ தரையிலே வந்து பட்டு மயங்கி விழுந்துட்டான். ஐயோ பாவன் அந்த பசங்களும் போயிருந்தாங்க. இப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா அவன் தலையில ஏதோ டயல் மாதிரி ஒட்டிட்டு இருக்காது. நம்ம ஹீரோ திருப்பவும் அதுக்குள்ள இருந்து ஒரு பூதம் வழியா வருது. நீ தான் என்ன சமன் பண்ணுதா, சரி உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பூதம் கேக்குது. உன்னை பார்த்தா ரொம்ப வீக்கான மாதிரி தெரியுது, கண்ணு மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பூதம் சொல்லுது. என்னோட பேரு மாஜின் அண்ட் ஹோக்கி பீப்புள ரிவர்ஸ்ல சொன்னா மாஜின் வரும் அப்படின்னு அந்த சொல்லவும் என்னது ஹோங்கி பீப்புளா, அதெல்லாம் லெஜண்ட் ஸ்டோரியை நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு, எல்லாத்தோட ஸ்ட்ராங்கா மாறணும், பவர்ஃபுல்லா இருக்கணும், எல்லாரையும் ஆட்சி செய்யணும், எந்த மாதிரி ஆசைன்னு கேட்கவும் என்னோட ஆசை அது
நான் என் வெர்ஜினிட்டியை இழக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பசங்க இந்த மாதிரி ஆசைப்படுறது சகஜம் தான் நிறைவேற்றிடுவோம் அதுக்கு நீ என் கூட மர்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் ஏங்க இது உங்க கண்ணுக்கு தெரியுதா நம்ம ஹீரோ கேட்டா மத்த யாரும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆரஜின ட்ரெஸ் கலட்டிட்டு ஓட விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பசங்களும் கலாய்க்கவும் ஆரா சும்மா சும்மாலாம் எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டான் இப்ப வர அவன் இன்னும் மாறலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாட்டக்காரா சொல்றான் டிவில ஹை ஸ்கூல் பசங்களை பத்தி பார்த்துட்டு அந்த பூதம் வந்துட்டு இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் மாறிட்டாங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ நெட்ல ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இது எனக்கு மட்டும் தெரியற ஏதோ ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் போல நான் ஹாலுசினேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறேன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ லவ் பண்ற பொண்ணுக்கு இதை கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி அந்த மார்ஜின் கேக்குது டிஸ்டர்ப் பண்ணாம இருடா இது என் லவ்வுக்கான அடையாளம் இது நானும் மாகரவும் ஒன்னா கலக்கிறதுக்கான ஒரு அடையாளம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் எனக்கு ஒன்னும் புரியலன்னு மார்ஜின் சொல்றான் இவ்வளவு சூப்பரா வெளியேக்குதான் டேட்டுக்கு போறியான்னு அவங்க அம்மா கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் தைரியமா பொண்ணு மேல மூவ மேக் பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க தேவையில்லாம என்கிட்ட பேசாத எல்லாரும் என்ன பைத்தியம் நினைப்பாங்க நம்ம ஹீரோ கத்திட்டு இருந்தா மாகராவும் அங்க வந்துருந்தா நீ அட்டையோ பேசின மாதிரி தெரிஞ்சதுன்னு கேட்கவும் எனக்கு நானே பேசிட்டு இருந்தா நம்ம ஹீரோ சமாளிக்கிறான் மகரா அதையோ தேடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது என்னாச்சுன்னு கேட்கவும் ஒன்னும் இல்லன்னு சொல்றான் எல்லாவட்ட கொடுக்கலன்னு கேட்கவும் வாய மூடு ஓ சாரி நான் ஒன்னும் சொல்லல நம்ம ஹீரோ சொல்றான் அரஜின் என் ஸ்கூலுக்கு நீ வந்ததுல உண்மையிலே எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்றா இதான் உனக்கான நேரம் மூவ மேக் பண்ணு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு இருக்காத அப்படின்னு மாஜின் சொல்லலாம் வந்து நம்ம ஹீரோ எந்திரிச்சுன்னா என்னாச்சுன்னு கேக்குறா பார்த்தா நம்ம ஹீரோக்கு வயிற்று கலக்குது அவசரமா வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்ரூம்க்கு ஓடிடுதான் அவ்வளவுதான் அவன் என்ன கேவலமா நினைப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு போய் சாரி கேட்கவும் இப்ப நீ ஓகேவா இருக்கல அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றா மகரோ இது லவ் ஸ்டோன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான் ஜின் மகரோ அப்படின்னு அதுல போட்டிருக்கு ஆக்சுவலி நான் வந்து ஒன்னு ஐ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரவும் நிறைய வண்டிக்கு வர சவுண்ட் கேக்குது நம்ம ஹீரோ எல்லாரும் சுத்து போடுறாங்க குழந்தைங்க விளையாடுற டாய் வண்டியில பார்த்தா சுகமோ கேங்கோட லீடர் வாரா உனக்கு என்னடா பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்கவும் நான் தான் சுகமோ கேங்கோட லீடர் மாரிட்டோ ஜீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உங்களை பார்த்ததுல சந்தோஷங்க அப்படின்னு நம்ம மகரவை கூட்டிட்டு கிளம்புனா ஜீன் எனக்காக ஃபைட் பண்ணுவியானவா கேட்கறா என்ன தைரியம் தான் என் தங்கச்சி மேல ஏன் முன்னாடியே கை வைப்ப அப்படின்னு அவன் டென்ஷன் ஆகுறான் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மாட்டக்காரா வந்து கேட்கவும் மகராவை பத்தி புதுசா வந்த பையனுக்கு தெரியல 35வது ஆடு அப்படின்னு சொல்லவும் அச்சோ ஆறா பிரச்சனையில இருக்கானா அப்படின்னு சொல்லி மாட்டக்காரா வந்து காப்பாத்துறான் அப்படின்னு ஓடுறான் சாகடிக்கிற லெவலுக்கு நம்ம ஹீரோவை போட்டு ரொமாவோட லீடர் போட்டு நம்ம ஹீரோவை அடின்னு அடிக்கிறான் என் பிரதர் எனக்கு அவனை போட்டு அடிக்கிறான் என் பிரதருக்கு என் மேல இன்னும் பாசம் இருக்கு நம்ம பாத்துட்டு இருக்கா இந்த பையன் கிட்ட அதுக்கான பவர் இல்லன்னு நினைக்கிறேன் இவன மாதிரி ஆள் கூட நான் இருந்தோம்னா கண்டிப்பா என்னால அவனை மீட் பண்ண முடியாது அப்படின்னு மாஜின் அங்க இருந்து கிளம்பவும் நான் செத்துருவேன் நீ நினைச்சியா அதுவும் இந்த இடத்துல இந்த மாதிரி அடி வாங்கி அப்படின்னு அடி வாங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ அப்படியே எந்திக்க ட்ரை பண்றான் எனக்கு தெரியும் உனக்கு அந்த வில் பவர் இருக்குன்னு அப்படின்னு மாஜின் எக்ஸைட்மெண்ட் ஆகுறான் நான் சாகுறதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டியை கிளப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துவான் அந்த மாஜின் நம்ம ஹீரோ கூட மர்ஜ் ஆகுவான் அசால்ட்டா நம்ம ஹீரோ அவன் அட்டாக்க தடுத்துட்டு அந்த சுகுமோ லீடரோட வயிற்றுலயே ஒரே பஞ்சு தான் அவன் பறந்து போய் விளறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு வீக்கா தெரிஞ்சாலுமே கூட ஃபர்ஸ்டே நமக்கு ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க ஆள ஒரு பையன் தடுக்கி விடும்போது அசால்ட்டா நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிருப்பான் ஐடென்டிட்டில அப்பவே நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த் பத்தி காமிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்